Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 8. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹிமினோ டெஞ்சியா அலேக்கா குழந்தை மாதிரி அவ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தால வந்தவளுக்கு வெறி இன்னும் அடங்கல. அவன் டெஞ்சியா கட்டில படுக்க போட்டுட்டு அவ சரக்க பயங்கரமா தேடுவான். கிடைச்சவன குடிச்சுக்கிட்டே வந்து அவன் பக்கத்துல வந்து படுத்துக்குவான்னு வைங்க. அப்போ அடுத்து சில பல சம்பவங்கள்லாம் நடக்க வேண்டியது. நம்ம டெஞ்சியுமே ரொம்ப ஆர்வமா தான் இருந்தான். அப்போ ஹிமினோ டெஞ்சியோட பாக்கெட்ல இருந்து என்னத்தையும் ஒன்று எடுப்பான். பார்த்தா அது லாலிபப்பு. அதே எப்ப இவங்கிட்ட வந்திருக்கும்னா நம்ம ஹிமினோ டெஞ்சியோட வாயிலேயே வாந்தி எடுத்தால, அதனால பையன் அப்படியே தொங்கி போயிட்டான். மாக்கிமா தான் அவனுக்காண்டி சில பல மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுப்பான். தூங்கும் போது இந்த சாப்பிட்டு தூங்குற. ஆனா டெஞ்சிக்கு இப்போ ரொம்பவுமே கஷ்டமா போச்சு. முதல் விஷயம், அவன் கிஸ் பண்ணது மாக்கிமாக்கு முன்னாடி. ரெண்டாவது, அவனோட கிஸ்ஸையே அவன் நாஸ்தி பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில இனிமேட்டு எத்தனை பொண்ணை கிஸ் பண்ணாலும் அந்த சம்பவம் தானே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். உடனே மாக்கிமா என்ன பண்ணுவா, அவ வாயில இருந்த லாலிபப்பா அவனோட வாயில எடுத்து வச்சுட்டு, ஒண்ணு கவலைப்படாத, நீ சாகுறதுக்குள்ள ஏகப்பட்ட புது புது விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற. இந்த வாமிட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க உனக்கு டைமே இருக்காது. இப்ப நான் உனக்கு லாலிபப் கொடுத்தால அதுவுமே ஒரு இன்டைரக்டான ஃபர்ஸ்ட் கிஸ் தான். கோலா பிளேவர்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பான். சோ பயலுக்கு மாக்கிமா ஞாபகம் வந்ததுனால நம்ம நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி ஹிமினோவை அவாய்ட் பண்ணிட்டான். அவளுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டான்னு வைங்க. அவனுக்கு இப்ப மாக்கிமா கூட தான் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். இது தப்பு, நான் கண்டவில கொண்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாக்கிமா கூட மட்டும்தான் சொல்லி பையன் நல்லபடியா ஒழுக்கமா இருந்துட்டான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹிமினோ தான் எழுப்பி விட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். நைட் அவ பயங்கரமா சரக்கடிச்சதுனால ஹிமினோக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. நமக்குள்ள ஏதாச்சும் தப்பு தண்டா நடந்துச்சான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே மாக்கிமா மட்டும்தான் சொல்லிடுவான். அவளுக்குமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு வைங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சாப்பிடறதுக்கே யோசிப்பாங்க. நீ எப்பதான் இப்படி சாப்பிடறன்னு கேட்டா, ஃப்ரீயா கிடைக்கிற சாப்பாடை நான் ஏன் விடணும்பா. ஆமா, ஒரு நல்ல சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் அவனுக்கு தானே தெரியும். ஹிமினோ கன்ஃபார்ம் பண்ணிக்குவா, நிஜமாவே உனக்கு மாக்கிமாவை தான் பிடிச்சிருக்கான்னு. அவன் ஆமா, எல்லாத்த விட எனக்கு அவளை தான் பிடிக்கும்பா. சரி, அவ கேரக்டர் மட்டமா இருந்தாலும் உனக்கு அவளை தான் பிடிக்குமான்னு கேட்டா ஆமாம்பா. இன்னும் நான் வேணா உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்பா. பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் அவ சும்மா எல்லாம் பண்ணல. இவ மாக்கிமாவை கரெக்ட் பண்ண டெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் நம்ம அக்கிய கரெக்ட் பண்ண ஹிமினோக்கு ஹெல்ப் பண்ண போறான். ரெண்டு பேத்துக்குமே டீல் ஓகே. இப்போத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கோவர்க்கர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்டுங்க. அதனால அடிக்கடி என்ன பண்ணுமாமா, அக்கியையும் பவரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி கூப்பிட்டு வந்துடுமாமா. அப்பந்தான கம்யூனிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணா மாக்கிமா ஒரு மீட்டிங் காண்டி கியோட்டோ சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அதுவும் ட்ரெயின்ல. இன்னும் 30 நிமிஷம் ஆகும். உடனே இடையில ஏதாச்சும் ஸ்டேஷன்ல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கணும்பா. ஏன்னாதான் காலையில சாப்பிட்டாலுமே இன்னும் பசிக்குதாமா. அண்ட் அவளுக்கு அந்த கியோட்டோக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அங்க நடக்கிற மீட்டிங்ல பயங்கரமா கடுப்பேத்துவானுங்க. ஏதாச்சும் சாப்பிட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். ஆனா அவளுக்கு லாஸ்ட் நைட் நடந்த பார்ட்டி தான் இன்னுமே மைண்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது. அதான் டெஞ்சி எல்லாருமே வெல்கம் பார்ட்டி வச்சாங்களே, அதான் அந்த டைம் மாக்கிமா சீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கவனுங்க எல்லாம் சடனா கீழே குனிவானுங்க. ஏன் என்னன்னு தெரியாது. ஆனா அடுத்த செகண்டே கண்ணை வச்சு மாக்கிமாவையும் கூட இருந்தவனையும் பொட்டுன்னு போட்டுருவானுங்க. ரத்த வெள்ளத்துல பேனு கிடப்பா. இவளை போட்டு தள்ளினது டீம் சி. ஆனா யாரு என்னன்னு மட்டும் தெரியல. அப்படியே கட் பண்ண நம்ம அக்கி, டெஞ்சி, பவர், ஹிமினோ இவங்க 3 பேரும் ஜாலியா சாப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த சம்பவம் அது இதுன்னு எதுவும் தெரியாதுன்னு வைங்க. அதே நேரம் மத்த டெவில் ஹண்டர்ஸ் எல்லாம் அவங்கவங்க வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களையுமே திடீர்னு பொட்டுன்னு கண்ணை வச்சு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வயசான ஆளெல்லாம் புசுக்குன்னு வந்து கண்ணை எடுத்து சுட்டுறாரு. அதுவும் கொபினியும் ஆரையும் இப்படி அடுத்தடுத்து எல்லா டெவில் ஹண்டர்ஸையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இங்க இவங்க அதெல்லாம் தெரியாம சாப்பிட்டு இருக்கும் போது பவர் ஹிமினோ கிட்ட, டெஞ்சியை நேத்து நைட்டு கூட்டு போனியா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேப்பா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அவன் ஒரு சூப்பரான ஜென்டில்மேன், நல்லபடியா நடந்துகிட்டான், நானும் அவனும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப பக்கத்து டேபிள்ல இருக்கவன், இதெல்லாம் ஒரு ராமனு, இத போய் மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்லையான்னு கேப்பான். டெஞ்சி கேஷுவலா, அதெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்குதுமா. பவர் பார்த்துட்டு கடுப்பாயிருவான். ஏன்டா கண்ட நான் எல்லாம் வந்து பேசுவான், அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பியான்னு. அவனும் விராதா இல்ல, சாப்பாடுன்னு வரப்போ நீ எதையுமே நல்லா இல்லன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ சின்ன வயசுல தின்னுட்டு இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள் தானே. ஆனா மோசமான விஷயத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படி இப்படின்னு அவன் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல, நல்லா தான் இருக்குது, மூடிட்டு போவாங்க. அவன் அப்பவும் விராதா இல்ல, என் தாத்தா தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மேன், என்னைய நிறைய இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட பேரு யாக்குசாம்பா. அவர் பேரை கேட்டவொடனே டெஞ்சி ஷாக் ஆயிருவான். அட வேற யாரும் இல்ல, டெஞ்சி கிட்ட சின்ன வயசுல கடன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தானே அவன் தான். அவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படி எப்படின்னு அவனை பத்தி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணிட்டு அவரோட போட்டோவை காமிச்சு, உனக்கும் அவரை பிடிக்கும் கரெக்டா டெஞ்சின்னு கேட்பான். டே, இப்போ உனக்கு என்னடா வேணும் கொய்யால, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேமா? அக்கிக்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கும் அவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு. அவன் கண்டவில் உன்னைய தேடி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு கன் எடுத்து பொட்டுன்னு டெஞ்சியோட தலையிலேயே சுட்டுருவான்.
உடனே அடுத்தடுத்து எல்லாத்தையும் சுட ஆரம்பிப்பானா. எல்லாம் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆவாங்க. பவர் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து வாயிலே ஒரு குத்து. ஃபிளைங்ல இருப்பான். அடுத்த செகண்ட் அக்கி அவனோட ஃபாக்ஸ் டேபிள யூஸ் பண்ணி அவனை லபக்குன்னு கவ வச்சிருவான். சோலி முடிஞ்சு. சரி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அக்கிக்கு எதுவும் ஆகல. ஆனா டெஞ்சியோட தலையில சுட்டுட்டாங்க. அவன் ஜாவ மாட்டான்னு வைங்க. அடுத்து நம்ம ஹிமினோ, அவளுக்கு நெஞ்சிலேயே புல்லட் இறங்கிருச்சு. அவருக்கு ஒண்ணும் ஆகல. இப்போ பிரச்சனை இன்னும் முடியல. ஃபாக்ஸ் டேபிள் அவனை தின்னுச்சுல, அது என்ன சொல்லும், அது இப்ப தின்னது மனுஷ மாதிரியும் இல்ல டெவில் மாதிரியும் இல்லையாமா. வாய்க்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃபாக்ஸ் டேபிளோட வாயை கிழிச்சுக்கிட்டு வெளியில வருவான். இவன் தான் கட்டானா டெவில். அக்கிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்டுதான் ஆகணும்னு. அதனால பவர் கிட்ட ஹிமினோவோட ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பையன் அவனோட கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆயிருவான். ஆல்ரெடி ஹிமினோ சொல்லியிருக்காளே, அவன் ஸ்வாட யூஸ் பண்ணானா அவனோட லைஃப் ஸ்பேனை தியாகம் பண்ணணும். அப்பதான் அவன் ஆப்போசிட்ல எந்த டெவில் கூட சண்டை போட்டாலும் அவனால ஜெயிக்க முடியும். என்ன பண்ணுவான், அந்த கட்டானா டெவில் கூட காட்டுத்தனமா சண்டை போட்டு அந்த அட்டாக்ல எல்லாம் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி 3 சொருகு அது பாடியில சொருகுவான். அதுவே எதிர்பார்க்கல அவன் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவான்னு. அவ்வளவுதான், அவனை விடாத காலி பண்ணுன்னு கர்ஸ் டெவில் கிட்ட சொன்ன உடனே அவனை அலேக்கா புடிச்சு கவு கவுன்னு கவி அந்த கட்டானா டெவிலோட சோலிய முடிச்சிருச்சு. நான் கூட அவன் வந்து பில்டப் பண்ணதுக்கு வச்சு பயங்கரமா செய்ய போறான்னு பார்த்தா பொசுக்குன்னு மண்ண கவிட்டான். சரி இப்போதைக்கு பிரச்சனை ஓவர். நம்ம ஹிமினோவோட நிலைமை தான் ரொம்ப மோசம். என்னதான் பவர் அவளோட பிளட்டை ஸ்டாப் பண்ணாலும் சீக்கிரமா சட்டை புட்டுன்னு டாக்டர்கிட்ட கூட்டு போலேன்னா உடனே அவ செத்துருவான். இங்க அக்கிக்கு ஒரே குழப்பம். ஏன்னா கன்னை நார்மலா இந்த சிட்டில எல்லாராலையும் வாங்க முடியாது. ஒன்னா போலீஸ் வாங்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் டெவில் ஹண்டர்ஸா இருக்கணும். இவனுக்கு இந்த ரெண்டுல யாருன்னு தெரியலையேன்னு ஒரே குழப்பம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி கன் டெவில் டெஞ்சியோட ஹார்ட்டை தேடி வந்துட்டு இருக்கான்னு சொன்னால. ஆனா இப்போதைக்கு இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படியாச்சும் ஹிமினோவை காப்பாத்தணும். ரைட்டு அதுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அப்பந்தான் ஹூடியை போட்டுக்கிட்டு சவட்டாரின்னு ஒரு பொண்ணு அங்க வருவா. வந்தவ கர்ஸ் டெவில் யூஸ் பண்ணியா, அதை அடிக்கடி யூஸ் பண்ணினா நீ ஸ்பாட்லயே செத்து போயிருவ, அது தெரியுமான்னு கேப்பா. ஆனா நல்லா மூவ் பண்ணு வேற பாராட்டுவா. இவளும் ஆப்பனன்ட்டோட ஆள் தான். அவன் என்னடானா கட்டானா டெவில் மேல கைய மட்டும் தான் வைப்பா, பொசுக்குன்னு அவன் எந்திரிச்சிருவான். அப்படின்னு அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணி கர்ஸ் டெவில் எல்லாம் அவரை வச்சு சம்பவம் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. சவட்டாரி கட்டானா கிட்ட ஏன்டா தோத்தானு கேப்பா. நான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காதும்பா அப்படின்னு அவனை கொன்னுருன்னு சொல்லுவாளா. சரி மறுபடியும் ஒரு சண்டையை போற்ற வேண்டியதான்னு அக்கி கத்தியோட ரெடி அனுப்பான். அடுத்த செகண்டே அந்த கட்டானா டெவில் அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கும். அவரே பார்த்துட்டு மிரண்டுட்டான். என்ன அவன் மூவ் பண்ணதை அவன் கண்ணால பார்க்க முடியல, அவ்வளவு வேகம். அவன் சும்மா மட்டும் மூவ் பண்ணல, அக்கியோட நெஞ்சில ஒரு வெட்டையும் போட்டிருக்கான். அப்படியே ரத்தம் பீச்சுன்னு தெரிச்சு அங்கேயே வண்டி போட்டுருவான். அந்த சவட்டாரிக்கு நல்லாவே தெரியும் டெவில் ஹண்டர்ஸோட சூட் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அதனால இவன் செத்துருக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. சோலிய முடிச்சிருந்த உடனே நம்ம ஹிமினோ பவர் கிட்ட என்ன பத்தி கவலைப்படாத, எப்படியாச்சும் போய் அக்கிய காப்பாத்தும்பா. ஆனா அவளுக்கு அவனோட மூவ்மெண்டே தெரிய மாட்டேங்குது, எங்கத்த போய் காப்பாத்துறது, சோ என்னால முடியாதுன்னு. ஏன்னா போனா சாக மட்டும் தான் செய்யணும். ஹிமினோ கூட இருக்க கோஸ்ட் டெவிலே சொல்லிரும் அந்த பொண்ணு மரணத்தனமா இருக்கான்னு. அப்ப அவ வாயில ஏகப்பட்ட ரத்தம் வரத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவ எப்படின்னு கொஞ்ச நேரத்துல செத்துருவா. அதனால அக்கி எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி கோஸ்ட் டெவில் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுவா. அதாவது என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் உனக்கு தர்றேன், எப்படியாச்சும் போய் அக்கிய காப்பாத்துன்னு சொன்ன உடனே கொக்காமக்கா ஏகப்பட்ட கைய வச்சு பயங்கரமா நடந்து வரும். அதாவது கோஸ்ட் டெவில் மொத்தமா வெளியில வந்துருச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கை இருக்குது. அதை வச்சுதான் இப்ப அவனை அட்டாக் பண்ண போகுதுன்னு வைங்க. அந்த டைம் ஹிமினோ நம்ம அக்கிய பத்தி தான் அப்படியே யோசிச்சு பாப்பான். என்னன்னா அக்கி வந்து எப்பவுமே ஈஸியா அழுதுருவான். இந்த டெவில் ஹண்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி நிறைய பேர் செத்து போவாங்க. அதனாலே அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அழுதுட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போது நம்ம ஹிமினோக்கு சிரிப்பா வரும். ஆனா இப்போ அவன் கதறி கதறி அழுறதுக்கு யாராச்சும் அவனை கேர் பண்ணணும்ல, யாருக்காகவும் அவன் அப்படி அழுகிறான். இவ அப்ப கேர் பண்ணி நல்லபடியா நடந்துகிட்டா இவளுக்காண்டி கண்டிப்பா அவன் அழுவான்ல. எனக்கு முன்னாடி சாகாதாக்கி அப்படின்னா உன்னால நான் செத்ததுக்கு அப்புறம் அழுக முடியாது, இப்ப எனக்காக அழுகலான்னு சொல்லிட்டு இருப்பான். அதே டைம் அங்க கோஸ்ட் டெவிலுக்கும் கட்டானா டெவிலுக்கும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குது. அவன் அந்த கோஸ்ட் டெவிலோட கையெல்லாம் வெட்டி வீசிட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல போது அந்த கோஸ்ட் டெவில கட்டானாவால தடுக்க முடியல. உடனே அங்க இருக்க சவட்டாரி கிட்ட ஹெல்ப் கேட்பான். அவ புசுக்குன்னு ஏதோ ஸ்னேக் டெவில வர வச்சு அந்த கோஸ்ட் டெவில லபக்குன்னு கவிட்டு போயிருவா. இப்படி கண் இமைக்கும் நேரத்துல கோஸ்ட காலி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபாக்ஸ் டெவில பொளந்துட்டாங்க, இப்போ கோஸ்ட் டெவிலையும் போட்டு தெரியாச்சு, நம்மளோட கர்ஸ் டெவில இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாமே வீணா போச்சேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹிமினோவோட ட்ரெஸ்ஸும் ஒன் சைடு கண்ணுல மட்டும் இருந்தாலும் அதுவும் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்ல. எல்லாமே கோஸ்ட் டெவில் எடுத்துக்கிச்சு. அதை பார்த்துட்டு பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறம் அக்கி பவர் டெஞ்சி இவங்க 3 பேரும் எப்படி தப்பிச்சாங்க என்ன ஆச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.